ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி பாக்கிய கிட்ட போயிட்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பாக்கியா, கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம நீ இப்படி எல்லாம் வேலை பார்க்குற, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ இந்த அளவுக்கு பண்ணிருக்காத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, உனக்காக இப்பன்னு கிடையாது, எப்பவுமே நான் செய்வேன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட ரொம்பவே கேர் பண்ணி கோபி பேசிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து ராதிகா பாத்துடுறாங்க. ராதிகா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாக்கியாவை. அங்க இருந்து கோவமா போறாங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய ஹஸ்பண்ட பாக்கிய கூட பார்த்தேன், அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா, உங்களை ஒதுக்கி விட்டுட்டாங்களா சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே ராதிகா ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. அம்மா, நம்ம இப்பவே இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணுமா? கோபி அவரோட லைஃப்ல அவர் சந்தோஷமா இருந்தா இருக்கட்டும், ஏன் ராஜேஷை விட்டுட்டு நான் இல்லையா, அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். கோபி இனி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. எதுக்காக நம்ம அவருக்காக எல்லாம் பேசக்கூடாது, அவரோட மனசுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லைன்றாங்க. என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது, நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு சான்ஸா கோபி கிட்ட போயிட்டு பேசுறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் நான் என்ன முடிவு எடுக்கணுன்றதை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ராதிகா போறாங்க. ராதிகா அங்க போனதுமே ஈஸ்வரி, இங்க பார், என் பையன் சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டான், அவன்கிட்ட எல்லாம் நீ பேசாதன்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்றது ரொம்பவே பெரிய தப்பு. கோபி அவங்களோட வைஃப், அப்ப அவங்க போயிட்டு பேசுறதுல என்ன இருக்கு, அவங்க போயிட்டு பேசட்டும்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி விட்டுறாங்க. என்ன பண்றிய பண்ணு பாக்கியா, எல்லாமே உனக்கு ஏத்த மாதிரி நீ பண்ணாம இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு இருக்காங்க. பாக்கியா நம்ம ராதிகாவுக்காக ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அதை ராதிகா புரிஞ்சுக்காம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ராதிகா நம்ம பாக்கியாவை புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.